நாங்கள் அதால் தான் அப்படியே திரும்பி போகிறோம். முன் கதவு வந்து திறந்திருக்குது. இப்படி இருந்தால் அந்த இரும்பு ஏணி ஒன்று இருக்குது பாருங்க. இதில் பாருங்க நிறைய தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு அடுக்கடுக்காக தென்னம்பூசு வேலையில். அந்த விதத்தில் இந்த ஆலயம் வந்து போய் இந்தியாவில் வந்து கடையால் இருக்குது பாருங்க. அந்த பழமையான கட்டிடங்களுக்கு தான் கடையாலும் இயங்கி கொண்டிருக்கு. சந்தி ஒன்றுக்கு வந்துட்டோம். இதுதான் வெலந்தலை சந்தி என்று சொல்கிறது. உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கவனி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா காரை நகர் பிரதேசத்தை தான் வந்து இந்த கவனி பகுதியில் பார்க்க போகிறோம். காரை நகர் பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து இந்த யுத்த காலத்துக்கு முதல் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதானமான ஒரு நகரமாக இருந்தது. இப்போ என்ன மாதிரி இந்த நல்லூர் கொக்குவில் பிரதேசங்கள் இருக்கோ அதே மாதிரி வந்து யுத்தத்துக்கு முதல் இந்த நகரம் இருந்தது. நாங்கள் எந்த இடத்த போய் காணொலி எடுக்க போனாலும் இல்லை மற்ற விஷயங்களுக்கு போனாலும் அங்கே இருக்கிறார்களோட சொந்த ஊர் இது ஒரு ஆள் ஆச்சுன்னு சொல்லும். நான் காரைநகரில் இருந்து இடம்பெயர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு முக்கியத்துவமான இடம்ன்றே சொல்லலாம் இந்த காரை நகர். தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதானமான ஒரு சுற்றுலாத்துறைக்கு பங்களிப்பு செய்கிற இடமா வந்து இந்த காரை நகர் பிரதேசம் வந்து இருந்து வருது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கு அந்த இடத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த காணொலி பகுதியில் அந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான இடங்களையும் கிராமப்புறங்களையும் தான் காண்பிக்கிறதா இருக்கிறேன். ஏனெண்டா வந்து இது ஒரு பெரிய இடம், முழுமையாக வந்து சுற்றி பார்க்க இயலுமோ தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதை வந்து விரிவான முறையில் இந்த காணொலியை பதிவேற்ற விரும்புகிறேன். அதுக்காரம் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பொன்னால சந்திக்கு வந்திருக்கிறோம். இந்த சந்தியும் வந்து ஒரு பிரதானமான சந்தி. இங்கால பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து 4 கிலோமீட்டரில் வட்டுக்கோட்டை நகரத்துக்கு போகலாம். அப்படியே வந்து இந்தியாவில் என்னுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் இப்படியே பொன்னால் போய் அதால் அப்படியே வந்து காங்கேசந்தூர் மாவட்ட உரம் வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இப்படியே நேராக தான் காரை நகருக்கு போக போகிறோம். இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீளமான ஒரு பாலம் தான். ஒரு தீவு தான். இந்த பாலம் மூலமாக இணைக்கப்பட்டதில் பெரும்பாலும் வந்து ஒரு தீவாக கருதுறதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுற்றுலாத்துறைக்கு முக்கியமான இடங்கள் நிறையவே இருக்குது. அதில் கஷோர்னா பீச் மற்றது வந்து இந்த கோவளம் வெளிச்ச வீடு ரெண்டையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். மற்றது இந்தியாவில் வந்து கடற்படையினரால் கண்டல் தாவரங்கள் நடப்பட்டு அந்த செய்முறை மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த மண் அரிப்பை தடுக்கிறத நோக்கமாக கொண்டு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் நல்லாவே வத்தி இருக்குன்னு சொல்லலாம். காற்றும் பலமாடிக்குது, கடல் வத்தி இருக்குன்றே சொல்லலாம். ஆனால் இந்த மழை நேரம் இந்த தண்ணி இந்த ரோட்டால் ஏறி பாயிறதை பார்த்துருப்பீங்க. கடுமையான அலை அடி போல இருக்கும். அந்த நேரம் நல்ல மீன்களும் பெறும் இந்த பாலத்தில். அப்படியே தொடர்ச்சியாக வந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த கடல் பகுதி வந்து ஒரு ஆழம் குறைஞ்ச கடற்பெற பண்ணுறதால பெரும்பாலும் வந்து இந்த இறால் கூடுகள் போட்டு அதில் வந்து மீன்கள் பிடிக்கிறவ இறால்களும் கூட வாரது. இங்கே பாருங்க எல்லா இடமுமே அந்த இறால் கூடுகள்லாம் போட்டுருக்கு. பழமே அந்த கரையோரங்கள்லேயும் மீன்கள் வச்சு விற்கிறவ. ஆனால் நேரம் கிடக்கு நினைக்கிறேன் வரையக்கு சிலவில் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அந்த வீதியில் ரங்கி நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஸோ அதில் தெரிகிற அந்த கோபுரம் தான் வந்து பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோபுரம். அதோட நாங்கள் காட்டின அந்த துருத்துப்பட்டி தீவு வந்து இது. ஸோ இந்த பெட்டி மாதிரியான பகுதி தான் அதோட நல்லா தண்ணி வற்றி இருக்குது. அதாவது காலமே இங்கே இந்த பகுதியிலேருந்து இந்தியாவில் வருமன்ற இந்த பின்னரை இங்காலேருந்து அங்கால போகுமன்றவ அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. அங்கே மீன் பிடிக்க வந்து போய்கொண்டிருக்கணும். இந்த சிறிய அளவிலான வல்லம் ஒன்றில் நேரம் இங்காலயம் வந்து இந்த இறால் கூடு பார்த்து கொண்டிருக்கிறார். இறால் கூடு பார்த்து கொண்டிருக்கார். இங்காலயம் வந்து சைக்கிளில் பாருங்க கரையோர சைக்கிளோடு துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவினா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிகள் நிற்கிது. ஆனால் வந்து இனி வெக்க காலம் தொடங்கினோன்னே கொஞ்சம் கொஞ்சம் இதுகளும் பற்றிட்டு போயிடும். இப்போ நாங்கள் கார்னருக்குள்ளே வந்துட்டோம். கார்னர் வாசலுக்குள்ளே வந்துட்டோம். காற்றும் சரியான பலமாக அடிக்குது. கிட்டத்தட்ட இந்த பாலத்தை மட்டும் தாண்டி வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முடிஞ்சுது. ஏன்னா பலத்தை காற்று வீசி கொண்டு இருந்தது பாலத்துக்கு குறுக்கால. காரை நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரோடுக்குள்ளால் போகிறோம். இதுக்கு இஞ்சால வந்து காரை நகர் பிரதேச செயலாளர் பிரிவும் இருக்குது, பிரதேச செயலகமும் இருக்குது, பிரதேச சபையும் இருக்குது. ஸோ ஒரு பிரதான சந்தி ஒன்றுக்கு வந்துட்டோம். இதுதான் வெலந்தலை சந்தி என்று சொல்கிறது. ஸோ இதில் வெலந்தலை சந்தை இருக்குது, மீன் சந்தை. இதால் இப்படியே நேராக போனால் வந்து ஏபி 17 ரோட் நேராக வந்து காரை நகர் துறைக்கு போகுது. அதாவது அப்படியே போனால் வந்து நாங்கள் அடுத்ததாக காங்கேசந்துறைக்கு போகலாம். கைட்ஸ்
மன்னிக்கணும், ஊர்காவல்துறைக்கு போகலாம் கைட்ஸுக்கு இந்த வீதியால் தொடர்ந்து பயணித்தா. நாங்கள் அப்படியே வந்து வலதுபுறமாக திரும்பி காரைநகர் கிராமத்துக்குள்ளே போக போகிறோம். அதாவது இதெல்லாம் முக்கியமான சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது இந்த பகுதியில். ஸோ இதால் தான் நான் பயணத்தை தொடர்கிறேன். இதில் வந்து கமநல உணவகம் இருக்குது. இது அண்மையில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ நிறையவே அப்டேட் பண்ணியிருக்கணும், மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. அதோட இங்கால என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா VTA தொழிற்பயிற்சி அதிகார சபை இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் அதில் கல்வி ஏற்கிறத அப்படின்னு நாங்கள் இந்த காரைநகர் ரோட்டால் வந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இது வந்து காரைநகர் முத்துமாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். இந்த வெள்ளந்தலை சந்தி தாண்டி வந்த உடனே வந்து இருக்குது இந்த இந்த ஆலயம். இதில் தீர்த்தக்கணியும் இருக்குது பாருங்க, அப்படியே அந்த வீதி அருகோடையே இருக்குது. நல்ல ஆலமரங்கள்லாம் வச்சுருக்காங்க ஆலயத்தின் பின்புறத்தில். இங்கே கால்நடை பராமரிப்பு நிலையமும் காரைநகர் பிரதேச சபை என்று அதுவும் இருக்குது. கோவளம் வெளிச்ச வீடு அதுக்குரிய தூரத்தில். இந்தியாவில் தான் தலைமை அலுவலகம் பிரதேச சபை காரைநகர் பாருங்க. ஸோ அது அமைஞ்சிருக்குது. இதில் வந்து காரைநகர் கிண்டு கொளிச்சிருந்த பாடசாலை நினைக்கிறேன் ஆரம்ப பிரிவாக இருக்குமெண்டு. ஸோ இங்கால ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. நரராஜா மெமோரியல் ஹால்ன்ட்டு ஒரு கட்டடம் உண்டு. இந்த பாடசாலை இருக்க போய் பார்த்துட்டு வருவோம். நான் இந்த பிரதேச சபையை காட்டினதில் இந்த பாடசாலை இப்போ என்னன்னு தெரியுங்கிறது. இதான் போல் ஸ்தாபகற்ற சிலை இருக்குது. அதாவது காரைநகர் இந்து கல்லூரி 1888ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே திரும்பி பயணிப்போம். இது வந்து முதல்ல பார்த்துருப்பீங்க நடராஜா மண்டபம். அதோட வந்து இங்காலே ஒரு கிளை வீதி கொண்டு போகுது. இந்த பாலம் மழை நேரத்தில் சரியான வெள்ளமாக இருக்கும், பயணிக்காத அளவுக்கு. மோட்டர் சைக்கிள் எல்லாம் போகையிலாக பிளக்குக்கு தண்ணி போய் நின்று அனுபவம் எல்லாம் இருக்குது மழை நேரம் இந்த இடத்துக்கு வந்தால். உண்மையிலே இந்த இடம் மழையில் வெள்ளப்பெருக்கால் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுற இடம் தான் இந்த காரைநகர் பிரதேசம். இதில் பார்த்திங்கன்னா வைத்தியசாலை, அதாவது வெள்ளந்தலை ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறவ காரைநகர் பிரதேச வைத்தியசாலையம் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது பிரதான கட்டிடம் திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதால இந்த கட்டடத்தில் இப்போ சிகிச்சை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுறது. இந்த வீதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே சரி, சரியான டேமேஜ். ஒரு அவசரத்துக்கு போகிறோண்டா சரியான கஷ்டம், அந்த மாதிரி தான் இருக்குது. இது அதாவது குறிப்பாக இந்த மழை நேரத்தில் இந்த வீதி நிலைமை இப்போவே வேறுங்க டஸ்ட் எல்லாம் கிளம்பிகிட்ருக்கு. இந்த மழை நேரத்தில் இங்கால வேறுங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கு, 3 மாடி. மழை நேரத்தில் வந்து இந்த வீதி இன்னும் சரியான மோசமாக இருக்கும், பயணிக்காத அளவுக்கு குண்டும் குழியுமாக வெள்ளங்கள் நிரம்பி இருக்கும். சாதாரண உட்புற கிராமங்கள் எல்லாமே வந்து வெள்ளப்பெருக்கால் அதிக அளவில் பாதிக்கப்படுற கிராமங்கள். இப்போ அண்மை காலமாக கடந்த வருடம் வந்து இந்த வீதி புனரமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பழைய கட்டிடங்கள் அப்படியே இப்போ கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கு இந்த வீதியில். அங்கே ஒரு கோயிலில் கும்பாபிஷேக பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. காரைநகர் மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் வந்து போட்டு கிடக்கு. இங்கே ஒரு கடை வந்து அப்படியே இதுலேயே ஒரு கிளை வீதி வந்து போகுது. கிளை வீதிகளுக்கு இப்போ போகையில் பிரதானமான இடங்களை பார்த்துட்டு போய் பார்ப்போம். இதில் ஒரு கிளினிக் சென்டர் ஒன்று இருக்குது. வேறு வீதியெல்லாம் மோசம்தான். இதில் ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது பாருங்க. அப்படி இதில் ஒரு பலசரக கடை அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது. பெரிய ஒரு ஃப்ளோன் உண்டு, வாகனங்கள் தரித்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் மற்றது வந்து குடிநீர் பிரச்சனையும் இந்த பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதேச செயலகம் பிரதேச சபையால் வந்து தண்ணி பவுசர்கள் மூலமும் தண்ணி கொடுக்குறத, மற்றது வந்து இதர முறையில் சுத்திகரிக்கப்பட்ட நீரும் வந்து வழங்கப்படுறது. இங்கால ஒரு வாய்க்கால் வந்து வெட்டி விடப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காரைநகர் அபிவிருத்தி சபை அறிவாலய மாணவர் கழகம் வந்து ஒரு கட்டடம்.
அதோட இங்கே பாருங்கள் கசூர்னா கடற்கரை, அதோட வந்து கோவலம் வெளிச்சவடுக்கான பலகை இருக்குது. ஸோ நாங்கள் இப்படியே வந்து எங்களுடைய வலதுபுறமாக திரும்பினா கசூர்னா கடற்கரைக்கு போகலாம். ஸோ அதே இருக்க போய் பார்ப்போம். அந்த பகுதியில் உள்ளூர் வீதியில் கடற்கரை இந்தியாவில் வந்து கடைகள் இருக்குது பாருங்கள். அந்த பழமையான கட்டிடங்களுக்கு தான் கடைகளும் இயங்கி கொண்டிருக்கு, ஒரு சில புதிய கட்டிடங்களும் இருக்குது. ஸோ இப்படியே வந்து நாங்கள் காரை நகர் கடற்கரைக்கு தான் போக போகிறோம். ஸோ இதில் பாருங்க கிழவன்காடு கலாமன்றம் காரை நகர்ந்து கிடக்கு. இந்த வீதி வந்து காவிரிடப்பட்டிருக்கு. காரணம் இந்த சுற்றுலா நோக்கத்துக்காக வேண்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து போகிற ஒரு கடற்கரை தான் இந்த கசூரினா கடற்கரை. அதோட இந்த சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு பேருந்துகளும் இதுக்கால போய் வருது. முதல்ல அந்த ரோட்டால் தான் போகணும், இந்த பாதையாலையும் போய் வருது. ஒன்று ரெண்டு இந்த கடற்கரை பகுதி அண்மித்து வந்துட்டோம். இதில் பாருங்க நிறைய தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அடுக்கடுக்கா இங்கே தென்னை மரங்கள் நிற்குது. அப்படியே நாங்கள் இப்போ அந்த கசூர்னா கடற்கரை பகுதியை அண்மித்து வந்துட்டோம். பாருங்கள் கண்டல் தாவரங்கள்லாம் இப்படி நிற்கும், ஆனால் இதில் பூவரச மரங்கள் அடுக்கடுக்காக நிற்கிது. ஸோ அங்கால கள்ளி மரங்கள்லாம் நிற்கிது. கடற்கரைன்ற முன்பகுதி. ஸோ இப்படியே வந்து என்னுடைய இடதுபுறமாக போனால் வந்து தாளையடி கடற்கரைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இந்த வீதியால். ஸோ இது வந்து கசூர்னா கடற்கரை. ஸோ உள்ளுக வந்து நுழைவுச்சீட்டு எடுத்து பயணிக்கணும். கடற்கரையிலையும் நிறைய வந்து அபிவிருத்தி பணிகள் நடைபெறதாக சொல்லி ஸோ நான் இதில் இருந்தே காட்டுறேன். பாருங்க. ஸோ கடற்கரையிலையும் பாருங்கள் நம்மளுக்கெல்லாம் வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவதானிக்கலாம். நாங்கள் அப்படியே வந்து அடுத்தடுத்த இடங்களை பார்க்க போவோம். கடற்கரையை நேரம் கிடைச்சா வந்து பார்ப்போம். அடுத்ததாக இப்படியே எங்கேண்டா ஒரு கோயில் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். அது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கப்படுறது. ஸோ அப்படியே வந்து என்னுடைய வலதுபுறமாக திரும்பி அந்த கடற்கரை வீதியால் வந்து வலதுபுறமாக திரும்பி இந்த கோயிலை பார்க்குறதுக்காக வேண்டி பயணித்து கொண்டிருக்கிறேன். அப்படியே இந்த ஈழத்து சிதம்பரம் ஆலயத்தை பார்க்குறதுக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வைரவ கோயில் உண்டு. அப்படியே உள்ளுக்க போனால் இருக்குது இந்த வீதியால். இந்த வீதிக்குள்ளால் போனால் வந்து கசூர்னா கடற்கரைக்கும் போகலாம். ஸோ இதுக்காலையும் போய் வந்து நாங்கள் நீராடி இருக்கிறோம் முதல் வருடங்களில். அப்படியே இந்த வீதியோர கரை உள்ளாவே வந்து பனை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு லைனுக்கு அப்படியே வச்சுக்கணும் பாருங்கள். நாங்கள் இப்போது பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் தெரியுது. ஸோ இப்படியே போனால் ஆலயத்துக்கு போகலாம். பக்கத்துலாம் வந்துட்டோம். ஆலயத்தின் முட்புறத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆலயத்துலேயும் வேலை நடக்குது நான் நினைக்கிறேன். கும்பாபிஷேகம் நடக்க போது தெரியல. கோபுர வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு. அதாவது முன்னான் அந்த முகப்பு வேலையர். இப்படி நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு உள்ளே போகிறோம். ஆலயத்தின் கோபுரம் நான் முதல் அவதானித்ததை விட வித்தியாசமாக கிடக்கு. நான் நினைக்கிறேன் கோயில்லேயும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு போல். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ ஆலயத்தின் திருப்பணி வேலையில் நடைபெற்று கொண்டு இந்த கோபுரத்தை பாருங்க. வித்தியாசமான வேலை, சிற்ப வேலையை நடந்து நினைக்கிறேன். இப்போது பெயிண்ட் அடிக்கிற வேலையில் சில வேலை. அந்த விதத்தில் இந்த ஆலயம் வந்து தயாராகி கொண்டிருக்குது. இங்கே திருப்பணி வேலையில் மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே தீர்த்த கேணி எல்லாம் இருக்குது ஆலயத்தின். நாங்கள் அப்படியே தொடர்ச்சி அங்கால போய் பார்ப்போம். அதில் வந்து ஒரு மடபம் ஒன்று இருக்குது. ஈழத்து சிதம்பரம் தென்னபுரம் சிவன் கோயில் தேவஸ்தானம் கேரி ஆலயம். இதுதான் வந்து கேரி ஆலயம். அதாவது இந்த கட்டுச்சீட்டுகள் எடுக்கிற இடம், அர்ச்சனை பெற்றுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்கிற இடம். ஆலயம் வந்து வேலையில் நடந்துகிட்டு தொடர்ச்சி அப்படியே அங்கால போய் பார்ப்போம். அப்படியே இங்கால தொடர்ச்சியாக வந்தோன்னா இந்த ஆலயத்தில் வந்து மான் குட்டியெல்லாம் நிற்கிது. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலய வளாகம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதான் நான் நினைக்கிறேன் அன்னதான மடமாக இருக்கும். வந்து மாணிக்க வாசகர் மட ஆலயம் வித்தியாசம் அன்னதான சபையும் போட்டு கிடக்கு. அவட இங்காலயம் பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்து சிதம்பரம் ஸ்தாபகர் தியாகராஜன் கேசரன் சைவ அறப்பணி மன்றம் கிடக்கு. அந்த கட்டிடங்களும் கிடக்கு. வந்து இதனுடைய சுற்றுப்புற சூழல் வளாகம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
5 தேர் மூட்டியலைக்கிட்ட இருக்குது. தேர் சாலைகள், தேர் நிறுத்துகிற இடங்கள் எடுத்துகிட்டு 5 தேர் மூட்டியலைக்கிட்ட அமைஞ்சிருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது கோயிலில். தொடர்ச்சியாக வந்து நான் இந்த ஆலயத்தின் சுற்றுப்புறத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து நான் நினைக்கிறேன் இது முதல் எழுத்து அந்த பழைய தேர் இருந்து. ஸோ அது இந்த இதுவும் இருக்குது. அதோட வந்து ஒரு அமைதியான ஒரு ரம்மியமான சூழலாக இருக்குது இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற சூழல் எடுத்துக்கொண்டா. அப்படியே நாங்கள் திரும்பி போவோம். அப்படியே வந்து நாங்கள் ஆலயத்தை பார்த்து முடிச்சுட்டு தொடர்ச்சியாக வந்து இப்படியே பிரதான வீதியை தொங்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அதில் போய் வந்து காவலியை அப்படியே தொடருவோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா பிரதான வீதிக்கே வந்துட்டோம். ஸோ அப்படியே முதல் பயணிச்ச மாதிரி பயணிக்கிறோம். இங்கே கடைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அண்மையில் அமைக்கப்பட்ட கட்டடங்கள், கடத்தொகுதிகள் என்றே சொல்லலாம். இப்போ மாலை வந்து 5 மணி ஆகிக்கொண்டிருக்கு. கொஞ்சம் சன நடமாட்டம் அதிகரிச்சிருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் இந்தியாவில் எல்லாம் கடையில் எப்படி இருக்குண்டு. இதால் அந்த வெள்ளங்கள் இப்போ வரைக்கும் நின்று கொண்டிருக்கு. பாருங்கள், இதில் ஒரு பாடசாலை நினைக்கிறேன். சுப்பிரமணிய வித்தியாசாலை காரைநகர் கிடக்கு. இங்கால பிரதான வாயில் போல் அந்த பாடசாலையும் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் இருக்கு பாருங்கள், சுப்பிரமணிய வித்தியாசாலை என்ற பேரில் பாடசாலை உண்டு. படித்தாக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கருத்தை பதிவிடுங்க. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு காலத்தில் வந்து இந்த பாடசாலையில் கல்வி கற்றீங்கன்றதை. நாங்கள் தொடர்ச்சி அப்படியே பிரதான வீதிக்கு போய் பயணிப்போம். தொடர்ச்சியாக இந்தியாலயம் வந்து வங்கி ஒன்று இருக்குது, தேசிய சமீப NSP வங்கி இருக்குது. அப்படியே இந்தியாலயம் கடையில் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்குன்றது ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக இருக்குண்டு. இது மழை நீராக இல்லாட்டி வந்து வேறு விதத்தில் தங்கி இருக்கிற தண்ணியாண்டு தெரியல. ஆனால் மழை பெய்கிற காலத்தில் இந்த அதாவது இந்த தண்ணியெல்லாம் நம்பி ரோட்டுக்கு மேலே வெள்ளம் நிற்கும். அந்த மாதிரியான நிலைமையாக தான் இருக்கும் இந்த பகுதி எல்லாமே. பல கடைகள் பாருங்க, இதெல்லாம் ஒரு பழைய கட்டிடம். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ அண்மை காலத்தில் இங்கால புதுசாக நிர்மாணிக்கப்பட்ட வியாபார நிலைய தொகுதியெல்லாம். ஸோ இதெல்லாம் முன்னைய காலத்து கலைமரபோடு அமைக்கப்பட்ட கட்டிடங்கள். பாருங்க, இது வந்து காரைநகர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கட்டிட தொகுதி, சங்கக்கடை என்ற கட்டிட தொகுதி. இங்கால தான் இலங்கை வங்கிகள் இருக்குது. அதாவது காரைநகர் அஞ்சல் அலுவலகத்துக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் அலுவலகத்துக்கு எதிரிலேயே இந்த வங்கி இருக்குது. இதான் வந்து அஞ்சல் அலுவலகம். ஒரு பேருந்து கொண்டு போகுது பாருங்க. இதில் ஒரு பேருந்து தரிப்பிடம் ஒன்றும் இருக்குது. அப்படியே கடையாலையும் அவதானிக்கலாம். அது சைக்கிள் விரிப்பாகங்கள் விற்கிற ஒரு கடை. இங்கெல்லாம் கிளை வீதிகள் இருக்குது, இதுக்கெல்லாம் போகலாம். ஆனால் பிரதானமான இடங்களை பார்த்துட்டு பார்ப்போம். இதுக்கும் பாருங்கள், ஒரு பழமையான ஒரு வீடு உண்டு. உள்ளே போகலாமா தெரியல, முற்றாக சேதமடைஞ்சிருக்குது. ஆனால் வந்து அந்த முற்றாக சேதமடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த பழமையான கட்டிடக்கலை மரபில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரியான அந்த தூணுகள் இதெல்லாம் இருக்குது. நான் இன்னும் இந்த மரங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்கலாம். அங்காலயம் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் பிரதான இடங்களை பார்க்குறதுக்கு. வீதி ஓரத்துலேயே இந்த வீடு தெரிஞ்சிச்சுக்கு சதுரத்தை காட்டிட்டு போக முடியல. ஸோ வெளியில் வந்துட்டேன். ஆனால் இந்த மேலாண் கூரை அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த ஒல்லாந்தர் காலத்து அமைப்பு மாதிரியாவது தான். இந்த பனி விழுமண்டு இப்படி
உயர்த்தி கூரை அமைக்கிறேன்னு சொல்கிறவ. ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த வீடு. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இதைத்தான் வந்து காரைநகர் அரசடி பகுதின்னு சொல்கிறது போல். இஞ்சால கொஞ்சம் ஒரு நேர்த்தியான வீதி உண்டு. அதுக்கப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பழைய நிலைமை தான். அப்படியே தொடர்ச்சியாக போனால் இதில் வந்து சைவ மகாசபை இருக்குது காரைநகர் கிளை. அதேன்ற கட்டடங்கள்லாம் வந்து இவே எல்லாம் இது அமைச்ச வீதியாக அப்படி பழுதடைஞ்சிருக்குன்னு தெரியல. பாருங்க எல்லாம் பகுதி அளவில் திருத்திருக்கணும் போல். சில இடங்கள்லாம் மட்டும் இப்படி இருக்குது. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா என்னுடைய இடதுபுறம் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. மணற்காடு அம்மன் கோயில் வீதி என்று போட்டிருக்கு. ஒரு ஆலயம் தான் ஒன்று தெரியுது. போய் அதையும் இருக்க பார்த்துட்டு போவோம். பிரம்மாண்டமான முறையில் தான் வந்து இந்த ஆலயத்தின் சூழல் அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் வந்து இந்த முட்புற தோற்றம். இந்த அம்மன் கோயில் என்ற மணற்காடு அம்மன் கோயில். இப்படி எங்கேயாவது ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அதோட இதில் வந்து இந்த தீர்த்தக்கேணி மற்றது வந்து தேர்முட்டியல் எல்லாம் அமைஞ்சிருக்கு சுத்த வர. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த பிரதான வீதியை நோக்கி தான் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா வர்த்தக நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. அதோட வந்து இங்கே ஒரு வெல்டிங் கடை ஒன்று அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இங்கால பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மன் கோயிலுக்கு போகிற வீதி, சிவகாமி அம்மன் கோயில் வீதின்னு இருக்குது. ஸோ இதே முறுக்க போய் பார்ப்போம். ஆனால் இது இந்த வீதி தான் படு மோசமாக அமைஞ்சிருக்கு. பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த சிவகாமி அம்மன் கோயிலுக்கு போகிற வீதி படு மோசமாக இருக்குது. ஒரு மழை நாள் இல்லாமலே இப்படி இருந்தால் மழை நேரம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடமெல்லாம் அப்படி இருக்குமாண்டு பாகங்கள். அப்படியே ஆலயத்தை அண்மிச்சு வந்துட்டோம். ஸோ இதுலேயும் வந்து காரை மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் அதுன்ற கட்டடங்கள் அப்படின்ட்டு இருக்குது. பாருங்க ஆடுகள் மேய விட்டுருக்கு. இதுவும் ஒரு பழமையான கட்டடம் போல தான் தெரியுது. ஸோ ஆலயத்தின் முற்புறம் நோக்கி வந்துட்டோம். இது மெய்கண்டான் மகா வித்தியாலயம் காரைநகர் பாடசாலை 1921ஆம் ஆண்டே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காருங்க. இந்த மெய்கண்டான் மகா வித்தியாலயம் 3 இடத்துல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட பன்னாகத்தில் இருக்குது, பன்னாக மெய்கண்டான், அதோட இளவாலை மெய்கண்டான், அதோட இப்போ இங்கேயும் பார்க்குறேன் ஒரே பேரில் 3 பாடசாலைகள். இதான் வந்து இந்த சிவகாமி அம்மன் ஆலயத்தின் முற்புற தோற்றம். கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்து ராஜகோபுரம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பூஜையில் என்ன மாதிரி என்று தெரியல. அதே கதவு வந்து திறந்து தான் இருக்குது. பார்ப்போம். ஆலயத்தின் உட்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையில் இருக்கான கருவரதற்கே மற்றபடி கதவு வந்து திறந்திருக்குது. சிவகாமி அம்மன் கோயில் காரைநகர். ஸோ இங்கே தேர்முட்டி பணியும் நடைபெற்று கொண்டிருக்க போல், இல்லை சித்திரை அதாவது இல்லை மன்னிக்கணும் புதிய தேர் அமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு கோயிலில். இதில் இருக்குது இந்த ஆலயம். சரி நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக வந்து அடுத்தது அந்த கோவளம் வெளிச்ச விடு போது அதோட காரணம் சந்தை அதுகளை பார்க்குறதுக்கு போவோம். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகாமி அம்மன் கோயில் வீதியால் பிரதான வீதிக்கு வந்துட்டேன். ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது முன்னுக்கு. தொடர்ச்சியாக அப்படியே பிரயாணித்து போய்கொண்டிருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு பாடசாலை இருக்குது, ஜால்ட்ரன் கல்லூரி அண்டு. இதுவும் ஒரு உயர்தரம் கொண்ட ஒரு பாடசாலை தான். யாழ் நகர் கல்லூரி, யாழ்ட்டன் கல்லூரி.
அப்படியே அந்த பாடசாலையும் பார்த்துட்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமை தான் நான் இங்கே வர்த்தக நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயும் தொடர்ச்சியாக வந்து வர்த்தக நிலையங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் நெரசடி போகுது நினைக்கிறேன். ஸோ இதில் தான் சந்தேகம் அமைஞ்சிருக்கு போல். இது ஆலடி என்று போட்டிருக்கு, அது அரசடி, இது ஆலடி. இதான் ஆலடி பொது சந்தை. பார்ப்போம். பாருங்க, ஆலடி பொது சந்தை. அதில் வந்து பின்னேரத்துலேயும் வந்து மீன்கள் கொண்டு வந்து வச்சு விற்று கொண்டு வைக்கணும், மக்கள் வாங்கி கொண்டு வைக்கணும். ஸோ ஒரு சொற்பளவில் வந்து இறால் நினைக்கிறேன் கொண்டு வந்து வச்சு விற்று கொண்டு வைக்கணும் இந்த சந்தையில். அதிகாலை பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா மும்மரமாக இந்த சந்தை வந்து கூடி இருக்கும். காலை பொழுதில் வந்தால் பார்க்கலாம். இங்காலயம் வந்து இப்படியே கோவளம் வெளிச்ச வீடுக்கு போகிற வீதி வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த ஆலடி பகுதியோடு தான் பிரியுது. ஸோ இங்காலயம் எல்லாம் அந்த பழைய கடத்தொகுதியெல்லாம் இப்போ இயங்காமல் இருக்குது. இதில் கொஞ்சம் கடத்தொகுதிகள் இருக்குது. அதில் ஒரு மில்லு மொண்டி இருக்குது பாருங்கள். ஒரு பிரதான சந்தியும் கூட இப்படியே போனால் வந்து இந்த கோவளம் வெளிச்ச வீட்டுக்கு போகலாம். நாங்கள் அதால் தான் அப்படியே திரும்பி போகிறோம். இந்த அரசடி சந்தியை தாண்டி, மன்னிக்கணும், ஆலடி சந்தியை தாண்டி கோவளம் வெளிச்சோட நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். கேணி உண்டு, பெரிய கேணி உண்டு தான் பாருங்க. தொடர்ச்சியாக அந்த வீதியால் தான் போய் கொண்டிருக்கேன் பாருங்கள். இதில் கிளை வீதி என்ற போது வெடியரசன் வீதி என்று பேர் இருக்குது. அதுக்கு இந்த வீதி தானது. இப்படி நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த வெளிச்சவிட நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் பனை ஓலையால் வேலியல் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே தொடர்ச்சியாக போனால் இஞ்சாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் தொடர்ச்சியாக இருக்கு. இப்படி எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு உண்டு இருக்குது. இங்காலையும் பனை மரங்கள்லாம் பாருங்கள், சுத்த வேற அப்படியே பனை மரங்கள் சூழ்ந்து இருக்குது இந்த இடம். ஸோ அப்படியே போய்கொண்டிருக்கே பார்த்தேன் ஒரு கிளை வீதிக்கு ஒரு பாடசாலை ஒன்றும் அமைஞ்சிருக்கு. இந்த பாடசாலையை அப்படியே பார்த்துட்டு போவோம். பேர் குறிப்பிடப்பட இல்லை. இங்கால இருக்குது ஆயிலி சிவஞான நோதயா வித்தியாலயம் இந்த பேரில் இருக்குது பாருங்கள். ஒரு பாடசாலை ஒன்றும் இருக்குது இந்த வெளிச்சவிடுக்கு போகிற வீதியில். அப்படியே தொடர்ச்சியாக இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேணி உண்டு. அங்கே ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஒன்றும் இருக்குது. கட்டிடம் உண்டு. இஞ்சால பாருங்க, ஆடுகள். நெஞ்சு கொண்டு போகிறது. இங்கால அந்த கிழுவ மரத்தால் வேலியல் அடிச்சிருக்கு தொடர்ச்சியாக. ஸோ இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கைவிடப்பட்ட பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுவும் ஒரு பெரிய வீடு ஒன்று தான். பகுதியாக சேதமடைஞ்ச நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க. அப்படியே அங்காலையும் ஒரு வீடு. இதுவும் வந்து சரி அளவு சேதமடைஞ்சிருக்கு. இதுவும் வந்து அப்படியே சேதமடைஞ்ச நிலையில் கைவிடப்பட்டிருக்கு. பெரிய வீடு உண்டு. அப்படின்ட்டு இதுகளையும் இங்கே பரவலாக வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த வீதி வந்து சரியான அமைதி, இப்போ ஒரு வாகனங்களுமே இல்லை. அப்படியே எங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு பெரிய வீடு உண்டு. அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் பார்த்துருப்பேன். இந்த ஆலடி சந்தியிலேருந்து கோவளம் வெளிச்ச வீட்டுக்கு போகிறோம் அந்த வீதியில், அந்த வீதிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே பாருங்க, அதுலேயும் ஒரு வீடு உண்டு. ஸோ நல்லா தான் இருக்குது. அதுவும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க. அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே வந்துட்டோம் கோவளம் வெளிச்ச வீடு கிட்ட. ஸோ அங்கால வந்து ஒரு பெரிய முகாம் ஒன்றும் இருக்குது கடற்படையினர்கிட்ட. வெளிச்ச வீடு பகுதி கிட்ட போய் பார்ப்போம்.
அதோட வீதியும் வந்து முடிவுறுவது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வெளிச்ச வீடு பகுதிக்கு வந்துட்டோம். இதான் வந்து இந்த கோவளம் வெளிச்ச வீடு காரைநகர். இதில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களத்தால் வந்து தகவல்கள் குறிப்பிடப்பட்டு ஒரு பதாதை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்கள், மும்மொழியிலையுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறத அவதானிக்கலாம். இந்த வெளிச்ச வீடு பார்த்தீங்கன்னா வந்து 1916ஆம் ஆண்டு இதிலேருந்து பாவனைக்கு விடப்பட்டிருக்கு. அதுக்கு முதலே கட்டப்பட்டு அதிலேருந்து வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோட்டை ஒன்றும் அமைவிட்டிருக்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டிடங்கள் அகலம் குறிப்பாக உங்களுக்கு போய் பார்ப்போம். ஸோ இதில் சின்ன சின்ன அறைகளாக கட்டியிருக்கணும், செங்கல்லால் கட்டியிருக்கு. ஆனால் அந்த முருங்கை சுண்ணாம்பு கல்களும் பாவிக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த பகுதியில். இதில் வந்து செங்கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு. சின்ன சின்ன அறைகளாக இருக்குது. பார்த்த இடத்து எல்லாமே வந்து பெரிய பெரிய ஒரு அறையாக தான் இருந்தது ஏனைய கோட்டையில் பார்த்த விதத்தில். நெஞ்சால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அறைகளோடு இருக்குது. சேதமடைஞ்சிட்டு இந்தியாவிலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பக்கத்துலேயே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. உண்மையிலே இந்த காரைநகரை பற்றி உண்மையிலே இந்த காரைநகர் வந்து பண்டைய காலத்தில் ஒரு பிரதானமான ஒரு வர்த்தக நகரமாக கூடி விளங்கி இருக்கு. ஏன்னா இந்த இடத்த வந்து கப்பல்கள் தரிச்சு நின்று போயிருக்கு. அதோட வந்து இந்த இடத்தாலையும் வந்து பண்டங்கள் வந்து இருக்குது யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு. ஸோ இந்த கோட்டைன்ற கல்லுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கல் சுண்ணாம்புக்கல் என்று தான் சொல்லிதான். அடிப்பகுதி வந்து சதுரமாக கட்டப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேல் பகுதி உருளை வடிவில் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்லி வேறுங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். அதோட வந்து முன்னைய காலத்தில் இதுக்கு மேலே அந்த போட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், முன்னைய காலத்தில் வந்து இதுக்கு மேலே ஏறித்தானா அதில் விளக்கு தீ மூட்டி எரிய வச்சு அதுக்கு பிறகு வந்து எரிவாயு அதாவது சிலிண்டரை பயன்படுத்தி எரிய வச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ இங்கே கோவளம் கடற்கரை இந்த போட்டு இதுக்குள்ளே தான் கிடக்கு பாருங்க. ஒரு உருளை வடிவில் இருக்குது மேற்பகுதிய பகுதி. ஸோ அதில் ஏறினா அப்படி அங்கால அந்த இரும்பு ஏணி ஒன்று இருக்குது, சரியாக உக்கி தான் இருக்குது ஃபுல்லாக துருப்பிடிக்கலை. அந்த விதத்தில் அப்படியே மேலே ஏறி போகலாம் பாருங்க மேற்பகுதி. இந்த கோவளம் வெளிச்ச வரும் காரைநகர் பகுதியில் இன்னும் இருக்கிறத காரைநகர் பகுதியில் இருக்கிறத அவதானிக்கலாம். இவங்க 1916 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னா கோவளம் கடற்கரை. ஸோ இதில் இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற காட்சியை பார்ப்போம். இதில் நீராடலாம் ஒன்றும் தெரியலை. கோவளம் கடற்கரை பகுதி அதோடையே இணைஞ்சு அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலான் விளக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள், எந்த அப்படி சேதமடைஞ்சிருக்கண்டு. இதில் நேரடியாக போய்த்தானா தீ மூட்டி முன்னைய காலங்களில் கப்பல்களுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பறவைகள் இதோட பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா காரைநகர் பிரதேசத்தை தான் வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். நான் முழுமையாக வந்து பார்க்க முடியலை, ஆனால் முழுமையாக பார்க்க போயிருந்தால் வந்து விரிவாக பார்த்துருக்க முடியாது. காணொலியின் நேர அளவு வந்து கூடியிருக்கும். துறை சார்ந்த அம்சங்களையும் அதோடு இணைஞ்ச விதத்தில் வந்து இந்த கிராமிய கட்டமைப்புகளையும் வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். காரைநகர் பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.